அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பிரைஸ் மெக்கியோர் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான நைட் ஸ்விம் என்ற அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்றேன். ஒரு ஃபேமிலி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த வீட்டோட பேக் சைட்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நிலத்துக்கு அடியில் இருக்க தண்ணியை தானா உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இயற்கையா உருவான ஒரு நீரூற்று போல இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பின்னணியில் உள்ள மர்மங்கள் தான் நைட் ஸ்விம் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ரிட்டையர்டு பேஸ்பால் பிளேயரான ரே தன் குடும்பத்தோட ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. ஹெல்த் இஷ்யூஸால ரிட்டையர்ட் ஆன ரே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து ஸ்விம் பண்ணா சீக்கிரமே குணமடையலான்னு டாக்டர் சொன்னதால ஸ்விம்மிங் பூல் இருக்க வீடா தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டை வாங்கி இங்கே குடியேறி இருக்காங்க. அழுக்கா கிடக்கிற அந்த ஸ்விம்மிங் பூலை சுத்தம் செய்யும் போது ரேவோட கையில அடிபட ஆளை கூட்டிட்டு வந்து சுத்தம் செய்யறாரு. ஸ்விம்மிங் பூல்ல இருக்க தண்ணிய மொத்தமா வெளியேற்றின பிறகும் நிலத்துக்கடியில இருந்த தண்ணி நீரூற்று போல இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துகிட்டே இருக்கு. மேலும் இதுல நீந்த நீந்த ரேவோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுற வகையில கியூர் ஆகுது. இதை பார்க்குற ரேவோட மனைவி ஈவாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் என்றாலும் ரேவோட பிஹேவியர்ல பெரிய அளவுல மாற்றங்கள் இருப்பதை கவனிச்சு அதுக்காக வருத்தப்படவும் செய்யறாங்க. மேலும் இவங்களோட 2 குழந்தைகளும் ஸ்விம்மிங் பூல் கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அடையாளம் தெரியாத ஏதோ ஒன்னால தாக்கப்படுறாங்க. கூடவே இவங்க ஆசையா வளர்த்துக்கிட்டு வந்த பூனைக்குட்டியும் காணாம போகுது. ஒரு பார்ட்டியின் போது ரே ஃபேமிலி கிட்ட இந்த வீட்டை வித்த புரோக்கரை ஈவா சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசும்போது இந்த வீட்டில் ஏற்கனவே இருந்த ஒருவரோட குட்டி பொண்ணு இதே ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கி இறந்து போன விஷயத்த ஈவா கிட்ட அப்பதான் முதன்முறையா அவங்க சொல்றாங்க. பயந்து போன ஈவா செத்து போன அந்த குட்டி பொண்ணோட ஆவிதான் நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம்னு நினைச்சு ஏற்கனவே இவங்க வீட்டில் குடியிருந்தவங்களை தேடி போறாங்க. போய் அவங்கள பார்த்த பிறகுதான் தெரியுது தண்ணியில மூழ்கி இறந்து போன அந்த பொண்ணு பேய் இல்ல, ஈவா வீட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூல் தான் டீமன்னு தெரிய வருது. இப்போ உடம்பு சரியில்லாத ரே போலவே இந்த வீட்டில் ஏற்கனவே உடம்பு சரியில்லாத ஒரு பையன் இருந்திருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக அந்த குட்டி பொண்ணை ஸ்விம்மிங் பூலுக்கு பலியா கொடுத்திருக்காங்க. இவங்கள போலவே தன்னோட ஹஸ்பண்ட் ரேவும் குழந்தைகளை பலி கொடுக்க போறான்னு தெரிஞ்சு குழந்தைகள் 2 பேரையும் காப்பாத்த கிளம்புறாங்க ஈவா. முழுசா டீமனோட கட்டுப்பாட்டுல இருக்க ரே கிட்ட இருந்து ஈவாவால அவளோட குழந்தைகளை காப்பாற்ற முடிஞ்சுதா இல்லையா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். வழக்கமான ஹாரர் படங்களை போல ஆரம்பிக்கிற இந்த படம் கொஞ்ச நேரத்திலேயே ஸ்விம்மிங் பூல் தான் இந்த படத்தோட பேய் என்பது நம்ம எல்லோருக்கும் தெளிவா தெரிஞ்சிடுது. இந்த ஸ்விம்மிங் பூல் பற்றின ஹிஸ்டரியும் கிளைமேக்ஸ்ல ஸ்விம்மிங் பூல்ல இருந்து குழந்தையை காப்பாற்றும் சீன் நல்லா இருந்தது. சில ஜம்ஸ்கேர் காட்சிகள் நல்லா பயமுறுத்துச்சு. ஆனா ஹாரர் காட்சிகளை தவிர்த்து பார்க்கும்போது ஏதோ ஒரு டிராமா படம் போலதான் இந்த படம் இருந்தது. எல்லா டெக்னிக்கல் விஷயங்களையும் இந்த படத்துல சிறப்பா அமைஞ்சிருந்தாலும் ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற வகையில இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருந்தது பெரிய நெகட்டிவ் விஷயமா இந்த படத்துக்கு அமைஞ்சிருச்சு. IMDb ரேட்டிங் கம்மியா இந்த படத்துக்கு கிடைச்சிருந்தாலும் ஒரு தடவை பார்க்கறதுக்கு தகுதியான படம் தான் இது. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.